ஏ செல்வி, இன்னைக்கு தாண்டி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ அடிக்கடி சொல்லுவல, சொந்த வீட்டுல இருக்கிறது தான் பெருமைன்னு. இன்னைக்கு நான் சொந்த வீட்டுக்காரி ஆயிட்டேன்டி. புரியல? அண்ணோ வீட்டை எழுதி எங்களுக்கு கொடுத்துட்டா. ஏ விஜயா, அண்ணோ வீட்டை எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாடி. நான் சொந்த வீட்டுக்காரி ஆயிட்டேன். சரி, நான் அப்புறம் பேசுறேன். பாருக்கா, பாத்தியாக்கா சந்தோஷத்தை? எதுக்குக்கா இப்படி பண்ண? பேசாம வித்திருக்கலாம்ல. இப்ப எழுதி கொடுக்கறதுக்கு அப்படி என்ன அவசரம்? அவங்க கேட்டா நீ கொடுத்துருவியா? என்னக்கா நீ? இல்ல மீனா, நான் உனக்கு எதுவுமே பண்ணதில்ல. உன்னை அப்படியே விட்டுட்டு போறேன்னு கவலை ஆயிடுச்சு. அதான் பத்திரம் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி மாமாட்ட கேட்டேன். அதுக்கு மாமா என்ன சொன்னார் தெரியுமா? உன் வீடு, நீ எந்த முடிவு வேணாலும் எடு, நீ தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு. மீனாக்கு தான் மாமா எழுதி கொடுக்க போறேன், உங்க அனுமதி வேணும்னு கேட்டேன். அதுக்கு மாமா, மீனா உன் கூட பிறக்கலனாலும் எனக்கு அவளும் தங்கச்சி மகதான்.